சாய் தர்மா டிவி நேயர்களுக்கு ஆத்ம வணக்கம். சித்தர்களின் தாயாராகிய வாலை பரமேஸ்வரி தாயாருக்கு உலகத்திலேயே முதன்முறையாக 62 அடி உயரத்தில் மாபெரும் சிலையை அமைத்து சிவ ஆலயத்தை உருவாக்கி கொண்டிருக்கும் பொதிகைமலை பாட்டு சித்தர் அவர்களின் திருப்பணிகளுக்கு உங்களால் இயன்ற தான தர்மம் அளித்து நீங்கள் உங்கள் கர்ம வினைகளை தாயாரிடம் ஒப்படைத்து இரவா நிலையை அடைய சாய் தர்மா டிவி கேட்டுக்கொள்கின்றது. அத்தோடு தங்கள் குழந்தைகளின் பிறந்தநாள் விழாவிலும் பெற்றோர்களின் புண்ணிய தினத்திலும் அன்னதானம் அளிக்க விரும்பினால், ஏழைகளுக்கு உதவ விரும்பினால் உங்களுக்காக நாம் அதை செய்ய முன்வருகின்றோம். இதற்காக சாய் தர்மா டிவியை தொடர்பு கொள்ளவும். நன்றி. ஆத்ம வணக்கம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மா தஷ்மை ஸ்ரீ குருவே நமக. அனைவருக்கும் நம சிவைய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. சாய் தர்மா டிவி நேயர்கள் அனைவருக்கும் சிவைய நம. இந்த குரல் பதிவு, இந்த பதிவு யாருக்காக அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இன்றைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆன்மீகவாதிகளுக்கு தான் இந்த பதிவு நிச்சயமாக பொருந்தும். சாதாரணமான வாழ்க்கை நிலையில் இருப்போருக்கு இந்த பதிவு கிடையாது. இருப்பினும் சாதாரண மக்கள் நாளைக்கு ஆன்மீகத்தில் அடியெடுத்து வைக்கும்போது என்னென்ன துன்பங்களை நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆன்மீகவாதிகள் எல்லாருமே படக்கூடிய துன்பமும், மாயை எப்படி அவங்கள சூழுது, அவங்க எப்படி ஞானத்துக்கு போனாலும் திரும்பவும் மாயை பிடிக்கு வராங்க, இதில் இருந்து எப்படி தப்பித்து கொள்வது, இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏமா இந்த பதிவு எங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா, சமீப காலத்துக்கு முன்னாடி திருவண்ணாமலையிலிருந்து ஒரு அடியார் என்னை தொடர்பு கொண்டார். அம்மா, நான் சமாதிக்கு போகிறேம்மா, இன்னும் ஒரு 5 நாள் தான் நான் இருக்குது, அந்த 5 நாளும் மௌனத்தில் இருப்பேன், 6வது நாள் நான் சமாதிக்கு போகிறேன், இன்றைக்கி தான் நான் உங்ககிட்ட பேசக்கூடிய கடைசி நாள். இவர் சமாதிக்கு போகிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி எனக்கு தொடர்பில் வந்தார். வாலை பரமேஸ்வரி தாயார் உங்களை காட்டி கொடுத்தா உங்ககிட்ட நான் பேசுகிறேன்னு சொல்லி என்னையும் என்னுடைய குருநாதர் பாட்டு சித்தரை பற்றியும் நிறைய ரகசியங்களை பேசிட்டு நான் சமாதிக்கு போகிறேம்மா அப்படின்னாரு. அவர் பேசவே அவருடைய அந்த சொல் எனக்கு ஸ்தூலமாக தெரிஞ்சது. இந்த ஆன்மா நிச்சயமாக சமாதிக்கு போகாது. காரணம் என்ன அப்படின்னா, இந்த கண்டத்துக்கு மேலே இருக்கக்கூடிய 5 புலன்களால் நமக்கு வரக்கூடிய அதாவது வரக்கூடிய பதிவுகள், வரக்கூடிய மெசேஜ், இது செய்திகள், இது எல்லாமே ஸ்தூலம்தான். உண்மையாகவே ஒரு சிறந்த தவயோகி நமக்கு ஏதாவது தெரியப்படுத்தணும் அப்படின்னா தன்னுடைய ஆற்றல் மூலமாக மனதில் தெரியப்படுத்துவாங்க, மனசை கடந்து நிற்பாங்க. அவங்க வருவதற்கு முன்னதாக நமக்கு இதுதான் தெரியப்படுத்துகிறாங்க, பிரபஞ்சம் தெரியப்படுத்த சொல்லியிருக்கு அப்படின்னா நமக்கு முன்னறிவிப்பு கிடைச்சிருக்கும். இந்த அடிப்படையில் இந்த ஐயா நான் சமாதிக்கு போகிறேன்னு சொன்னார். நானும் நிறைய பேசிட்டு ரொம்ப சந்தோஷம் ஐயா, இதுதான் நம்முடைய கடைசி குரல் பதிவு, நம்ம பேசுகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு நான் அமைதியாயிட்டேன். ஒரு 3-4 நாள் இருக்கும். மறுபடியும் அந்த நபர் என்னை தொடர்பு கொண்டு, என்னால் சமாதிக்கு போக முடியலம்மா, நான் போய் அமர்ந்தேன், மக்கள் எல்லாம் எதிர்ப்பு கொடுத்துட்டாங்க. எங்கேயா போய் அமர்ந்தீங்க? அம்மா, இடுகாட்டில் போய் மயானத்தில் போய் நான் அமர்ந்தம்மா, என்னை எல்லா இடத்துலையும் நான் அமர்ந்து பார்த்தேன், மக்கள் எல்லாம் என்னை துரத்தி அடிக்கிறாங்கம்மா. சரின்னு மயானத்தை தேர்வு பண்ணி மயானத்தில் நான் உட்காரும்போது மக்கள் கூட்டம் அதிகமாகி, நீலாம் இங்கே உட்காரக்கூடாது அப்படின்னு என்னை துரத்தி அடிச்சிட்டாங்கம்மா.
இப்போ எங்கே போகிறதுன்னு எனக்கு தெரியலம்மா அப்படின்னு சொல்லும்போது தான் எனக்கு நான் அப்போ அவரை தேர்வு பண்ணினது, ஆராய்ச்சி பண்ணது சரிதான் அப்படின்ட்டு. ஐயா, நீங்கள் இன்னும் சமாதி நிலைக்கு வந்து தயார் நிலைக்கு வரல, மனம் அடங்கியிருக்கு என்னவோ உண்மை, பல பேர்த்துக்கு பாதையை காட்டுறீங்க அதுவும் உண்மை. ஆனால் உங்களுடைய சமாதி நிலை அப்படிங்கிறது உங்களுடைய தீயை வந்து சமன்படுத்தி உங்கள் ஆன்மாக்குள்ளே நீங்கள் போகணும் ஐயா. அது போய் நீங்கள் கோவிலில் உட்காரணும், மலையில் உட்காரணும், மையானத்தில் உட்காரணும்னு கிடையாது. நீங்கள் இருக்கக்கூடிய இருப்பிடத்தில் இறைவன் எங்கே உங்களுக்கு எழுதப்பட்டிருக்கோ அந்த இருப்பிடத்தில் நீங்கள் கவனம் கொண்டு உள்ளுக்குள்ளே போகலாம். இந்த உடம்பு எங்கே உட்கார்ந்தா என்ன, எங்கே இறை கொடுக்குதோ அங்கே அமர்ந்து உள்ளுக்குள்ளே நீங்கள் போகலாம் இல்லையா? இதனால நீங்கள் இன்னும் கடக்க வேண்டிய விஷயம், பற்றுகள், பாசங்கள்லாம் அறுக்க வேண்டியது எல்லாம் நிறைய இருக்குது, பயிற்சி எடுங்கன்னு சொல்லிட்டேன். நான் சொல்லி அனுப்பிட்டேன். நிறைய ஆன்மீகவாதிகள் வந்து ஏதோ ஒரு விஷயத்தை அடக்கிடுறீங்க. சில பேர் உடம்பை அடக்கிடுறீங்க, சாப்பிடவே மாட்டீங்க 2 வருஷம் ஆனாலும், தண்ணி குடிக்க மாட்டீங்க, சதா மௌனத்தில் இருப்பீங்க. இந்த மாதிரி இருப்போருக்கு மக்கள் கூட்டம் அதிகமாயிருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, மாயை வந்து தடுப்பா. எந்த அளவுக்கு நீங்கள் வந்து உங்கள் தவசக்தியை பெருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு மாயை வந்து என்ன பண்ணும், உங்களை வந்து மக்கள் கூட்டம் மூலிமா உங்களை வந்து பேரும் புகழும் கொடுத்து மதிமையங்க வச்சு அழிக்கும். இது எல்லாம் அவங்கவங்க அனுபவத்தின் மூலமாக தான் நம்ம உணர முடியும். அப்போ சில பேர் பாருங்க, மனதை கடந்து நிற்பாங்க, மனசை அடக்கி ஒடுக்கி சதா மனசில் ஒரு அமைதியோடு நிற்பாங்க. அப்படி நிற்கும்போது வந்து ஞானமாக இருக்கும்போது ஏதாவது ரூபத்தில் அடிமை ஆயிடுவாங்க. அந்த ஆன்மீகத்தில் இருப்போர் அடிமையாகி தொல்லை, தொந்தரவு, துன்பங்கள், ஏதாவது ஒரு போதை வஸ்துக்கள், பெண், பணம், மாயை ஏதாவது ரூபத்தில் அடிமையாகி வீழ்ந்து கிடந்துருவாங்க. அது சில வருடங்கள் தான். இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த பிறவியில் நம்மள மாதிரி ஆத்மாக்கள் வந்து ஏதாவது முத்தி நிலையோ சமாதி நிலையோ நம்ம அடையும் போது நமக்கு கொடுக்கப்பட்ட எக்கச்சக்கமான கர்மங்கள் வந்து பல பிறவியில் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம கழிப்போம். ஆனால் இந்த பிறவியில் நமக்கு எழுதப்பட்டிருந்தா எல்லாத்தையும் சேர்த்து இறைவன் ஒன்றா கொடுத்துருவார். அப்படி ஒன்றா கொடுக்கும்போது நமக்கு வரக்கூடிய துன்பங்கள் எல்லாமே நம்ம கர்மாக்கள் தான். அப்போ அந்த இடத்துல நம்ம அறிவை கொண்டு பயன்படுத்தணும். அறிவை கொண்டு வரக்கூடிய மாயையில் இருந்து நம்ம எப்படி விடுவித்து வாழணும் அப்படிங்கிற அந்த பாதையை அறிந்து நிற்கணும். அந்த பாதை தான் என்ன அப்படின்னா, நீங்கள் கற்று வச்சுக்கிட்ட கலை எதுவாக இருந்துட்டு போட்டோம், அந்த கலையை அதிகமாக நீங்கள் பயிற்சி எடுக்கணும், உச்சகட்டமாக பயிற்சி எடுக்கணும். பயிற்சி பத்தலைன்னு அர்த்தம். இறைவன் கொடுக்கக்கூடிய கருமாக்கள் எல்லாம் மனசை பலப்படுத்துறாரு, மனசை பக்குவப்படுத்துறாருன்னு அர்த்தம். அந்த இடத்துல துன்பத்துக்கு போயிட்டோம், நாம் ஏதாவது ஒரு மாயை பிடியில் நம்ம வந்து ஏதாவது ஒரு விஷயத்தில் அடிமை ஆயிட்டோம் அப்படின்னா நம்ம தமம் நமக்கு பத்தலைன்னு அர்த்தம். அப்போ நம்ம சக்தியை நம்ம வந்து அதிகரிக்கணும். மந்திரத்தாலேயோ எந்திரத்தாலேயோ தந்திரத்தாலேயோ நம்ம சக்தி என்ன பண்ணணும், அதிகரிக்கும் போது இறைவன் கொடுக்குற துன்பம் வந்து குறைவாகவும் நம்ம சக்தி அதிகமாக இருந்தால் அது சாம்பலாக மாறிடும். அப்போ அந்த இடத்துல நமக்கு வந்து தவசக்தி பத்தலைன்னு அர்த்தம். தவம் செய்ய செய்ய எத்தனை மனிதர்களை நீங்கள் சந்திக்கிறீங்களோ அவங்களுடைய கர்மா எல்லாம் உங்கள் தவம் உறிஞ்சி கொண்டே இருக்கும். மந்திரம், தந்திரம், எந்திரம் நான் சொன்னது வந்து தகடோ மாயமோ மாந்திரிகமோலாம் கிடையாது. மந்திரம்ங்கிறது உங்களுடைய மனம், எந்திரம்ங்கிறது உங்களுடைய உடல், தந்திரம்ங்கிறது மறைந்து கொண்டு இருக்கக்கூடிய உங்களுடைய ஆன்மா. இதை நீங்கள் என்ன பண்ணணும்னா அதிகமாக பலம் படுத்தி கொண்டே இருக்கணும். இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு மணி நேரமும், ஒவ்வொரு நாளும் உங்களை என்ன பண்ணணும், உங்களுடைய தவசக்தியில் உங்களை நீங்கள் உயர்த்தி கொண்டே போனீங்க அப்படின்னா கோடான கோடி உயிர்கள் வந்து உங்களை வந்து தாண்டி வந்தாலும் தீண்ட வந்தாலும் உங்களுடைய தவசக்தி அவங்கக்கிட்டேருந்து காத்து மாயை உள்ள வராமல் நீங்கள் சதா என்ன பண்ணலாம், ஞான பெருக்கோடு அமிர்தத்தோடு அன்போடு சதா நீங்கள் வந்து உள்ளுக்குள்ள ஒரு விழிப்பு நிலையோடு உங்களை நீங்கள் ஆராய்ந்து கொண்டே அறிந்து கொண்டே வாழலாம். அப்படி இருக்கும்போது என்னைக்காவது வந்து உள்ளுக்குள்ளே கற்றுக்கிட்ட விஷயங்கள், உங்கள் அனுபவங்கள் இறைவன் வந்து ஏதாவது ஒரு ரூபத்தில் மாயை தூண்டி விட்டு வெளியில் சொல்ல வைப்பாங்க. இப்போ எனக்கான மாயை எது? யூடியூப். நான் உள்ளுக்குள்ளே கடந்து உங்களுக்கு சொன்னபடியெல்லாம் நான் வந்து உடலை வந்து நிறைய நாட்களை வந்து தனிமைப்படுத்தி காய போட்டிருக்கேன், உணவு எடுத்துக்காமல் மனசை வந்து அடக்கியிருக்கேன். ஏதாவது ஒரு சக்திகள் எனக்குள்ளேயும் கிடச்சிருக்கு. அப்போ இதெல்லாம் நான் எடுத்துக்கிட்டே போகாமல் என்ன பண்ணுறாங்க, மாயேங்கிற ஒரு யூடியூப்பில் இறைவன் வந்து என்ன பண்ணுறாரு, சொல்ல வைக்கிறாரு.
அப்போ துன்பத்திலிருந்து விடுபடணும் அப்படின்னா நிறைய தவசக்தி வந்து ஆன்மீகவாதிகளுக்கு தேவைப்படுது. அப்போ நிறைய மந்திரங்களை வந்து உருக்கேற்றிக்கிட்டு பாராயணம் பண்ணிகிட்டே இருங்க. சிவ சிவ. வந்து நம்ம கோவில் கட்டி கருவறைக்குள்ளே லிங்கத்தை வைக்கிறோம், கருவறைக்குள்ளே வந்து முருகப்பெருமான், அம்பாள் ஏதாவது ஒரு இறைவனை வைக்கிறோம் அப்படின்னா அந்த தனிமை, பக்குவம், அவங்க எப்படி கல்லாக இருக்காங்களோ நம்ம மனசு கல்லாக இருக்கணும். கல்லுக்கு அதிக மந்திரத்தை போடுறோமா, மனசுக்கும் போடணும். கல்லுக்கு தீபாரணை காட்டுறோமா, மனசுக்கும் காட்டணும். தீ ஆகிய ஆராதனை உன் மனசுக்கு நீ வந்து என்ன பண்ணணும், செய்யணும். இந்த தீ எங்கே இருக்குது? கண் ஒளி தானே, ஒளிக்குள் ஒளி என்ன, தீ தானே இல்லையா? இதை கடந்து நிற்கணும். இந்த பதிவு என்னை போன்றோருக்கு அடியன் கொடுக்கக்கூடிய எளிமையான பாதை. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அனைத்து உலக மக்களுக்கும் நம்ம சிவைய வாழ்க, என் நாதன் தாழ் வாழ்க. என் குருநாதர் பாட்டு சித்தரையோட திருவடிகளை வணங்கி ஐயா நிறைய பதிவுகள் நமக்கு வந்து கொடுத்தாங்க. இதை தொடர்ந்து என்னுடைய நோக்கம், இது என்னுடைய குருவுடைய நோக்கமே அல்ல, என் குருவை வைத்து நான் சொல்கிறேன். முழுக்க முழுக்க நான் எடுத்துக்கொண்ட பொறுப்பும் என்னுடைய நோக்கமும் இதுவே. உங்களுக்கு பின்னாடி பாருங்கள், 64 அடியில் வாழை பரமேஸ்வரி காயத்ரியுடைய அம்சமாக நாங்கள் வந்து சிலை வடிவத்தில் அவளை வந்து உயர்த்த போகிறோம். இதுக்கு தான் வந்து நிறைய உதவிகளும் பொருள்களும் தேவைப்படுது. நான் மறுபடியும் சொல்கிறேன், பணம்ங்கிற மாயையே நான் விரும்பலை, என் குருநாதரும் விரும்பலை. அது நீங்களே வச்சுக்கோங்க. எங்களுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா, அன்னதானங்கள் போடுவதற்கு உணவுப் பொருட்களும், இங்கே மணல் ஜல்லி இந்த மாதிரி சில பொருட்கள் தான் இங்கே தேவைப்படுது. அம்பாளை உயர்த்துவதற்கு நிறைய அடியார்கள் வந்து சேவை செஞ்சு கொடுக்குறோம், நாங்கள் வரலாமாலாம் கேட்குறீங்க. தாராளமாக உங்களால் என்ன முடியுமோ, பொருள் இல்லாதவர்கள் உழைப்பை கூட இங்கே கொடுக்கலாம். என்ன முடியுமோ அது அந்த தாய் முடிவு பண்ணி உங்கள் ஆன்மாவிலேருந்து இங்கே அனுப்புவோம் அன்பு ரீதியாக. அதனால் எல்லோரும் வரணும், பின்னாடி எல்லாம் காட்டுவாங்க. இது மிகப்பெரிய நானும் என் குருநாதரும் சேர்ந்து ஒரே ஒரு ஆன்மாவுக்கு ஒரு நன்றியை தெரிவிக்கணும் அப்படின்னா அது சாய் தர்மா சேனல் மட்டும்தான். ஏன் அப்படின்னா பிரம்மசூத்திர குழு ஐயாவை வந்து அந்த அளவுக்கு வளர்த்து விட்டவங்க அவங்க தான். அந்த இடத்துல ஐயாவை இன்னைக்கு இவங்க தேர்வு செஞ்சு ஐயா மூலியமாகவே உலகத்துக்கு நிறைய ஆன்மீக உயிர்களுக்கு அன்பு மெய்ப்பொருளை வந்து காட்ட இருக்காங்க. அதனால நானும் என் குருநாதரும் அவர்களுக்கு ஒரு சின்ன நன்றியை தெரிவித்து கொண்டு நீங்கள் எல்லாரும் உதவிட வேண்டும் அப்படிங்கிறத நான் கேட்டுக்கிறேன். உங்களை எல்லாரும் அப்பா வந்து ஒரு 4 வார்த்தை வாழ்த்துவார். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். இப்போது இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணி சாய் தர்மா டிவி செய்தனாலே அது நம்மளோட தூண்டுதல் கிடையாது. இறைவியே அவங்களுக்கு அதை உணர்த்தி இந்த உண்மைகளை உலகத்தில் இருக்க நல்ல உயிர்களும் அதை தெரிஞ்சுக்கிட்டு இறைவன்கிட்ட உண்மையாக பக்தி செலுத்தி இறைநிலையை அடையணுங்கிறதுக்காக இந்த ஏற்பாடு பண்ணியிருக்கிற அவர்களையும் இதை பார்க்குற அத்தனை உலக ஆன்மீக ஆத்மஸ்வரூபிகளையும் நான் வணங்கியும் வாழ்த்தியும் என்றும் நலமோடும் வளமோடும் வாழ்க வாழ்த்துகிறேன். அன்பே சிவம்.